LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். வெல்கம் டு மெய்ப்பொருள். சார், இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு எந்த ஹோட்டலில் ரூம் எடுத்தாரு, அவருக்கு அங்கே என்ன நடந்துச்சு? அவரோட ரிலேட்டிவ் வந்து சென்னைக்கு வராங்க, ஒரு சம் ஒர்க்காக வராங்க. சரி, பேச்சுலர் ரூமில் தங்க வைக்க முடியாது இல்லையா, அதனால சென்னையில் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாரு. ஓகே, சொன்னப்போ அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ரிலேட்டிவ் கூட வந்திருக்கோம், நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டாரு. பொதுவாக ஹோட்டலில் போய் ரூம் எடுத்தாலே வந்து அந்த இடத்துல வந்து ஹிடன் கேமரா இருக்கும், ஹிடன் கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க. ஒரு சில மக்கள் தான் இது நம்மளுக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொருத்தங்களுக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்சியூமர் ஃபோரம்ல கேஸ் போட்டு கேஸை நடத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? இன்றைக்கி வெளியூருக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு டெம்பரவரியாக போகிறவங்க திடீர்னு அங்கே ஏதாவது தங்க வேண்டிய ஒரு நாள் 2 நாள் தங்க வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குவோம். ஏன் உள்ளூர்காரங்களே இப்போ ரிலேட்டிவ்ஸ் யாராவது 2-3 பேர் நிறையா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உள்ளூரில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்த ஒருத்தருக்கு அந்த ஹோட்டலில் அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர்கிட்ட என்ன பண்ணாங்க, துணிச்சலாக அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி கேஸ் போட்டு 30,000 ரூபா இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி அவர் சார்பாக கேஸ் போட்டு வாதாடி ஜெயிச்சு கொடுத்த அட்வொகேட் பாலாஜி அவர்கள்ட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாளை பின்ன நீங்கள் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஏமாறாமல் இருப்பீங்க. அப்படியே ஏமாத்தினாலும் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு துணிச்சலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும், ஏமாறாமல் இருக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதே மாதிரி கன்சூமர் கேஸ் போட்டு ஏதாவது ஒரு இழப்பீடு வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பியை ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சு வைங்க. அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சார் மாதிரியே உங்களையும் நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் கூப்பிட்டு வச்சு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு கன்சூமர் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ நம்ம சார்ட்ட டீட்டெயிலாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு எந்த ஹோட்டலில் ரூம் எடுத்தார், அவருக்கு அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி துணிச்சலாக உங்ககிட்ட கேஸ் கொடுக்க முன் வந்தார்? ஓகே சார், இப்போ என் கிளைண்ட்டை பொறுத்தவரையும் அவர் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். கோயிலம்பாக்கத்தில் ஒரு பேச்சுலர்ஸ் ரூம்ல தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவரோட ரிலேட்டிவ் வந்து சென்னைக்கு வராங்க, ஒரு சம் ஒர்க்காக வராங்க. சரி, பேச்சுலர் ரூம்ல தங்க வைக்க முடியாது இல்லையா, அதனால சென்னையில ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றாரு. ஓகே ஓகே. அது ஒரு ஓயோ அப்படின்ற ஆப்ல போயிட்டு புக் பண்றாரு. ஓகே ஓகே. இப்போ நம்ம புக் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அந்த ரூமோட ஃபெசிலிட்டி என்ன, அதுக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு காட்டும். அதுவும் அதே மாதிரி அவருக்கு காமிச்சிருக்கு, அவரும் பே பண்ணியிருக்காரு. அவர் பே பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 572. ஓகே ஓகே ஓகேங்களா. அவர் ஒரு நார்மல் மிடில் கிளாஸை சேர்ந்தவர். ஸோ ஒரு பேசிக் பிரைஸ்ல நமக்கு ஒரு நாள் தானே ரூம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு அவங்களும் அவங்க ரிலேட்டிவும் அங்க போறாங்க. போயிட்டு செக்இன் பண்றதுக்கு ரூம் போய் கேட்கறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்க, அங்க இருந்தவர் நீங்க அடிஷனல் பேமெண்ட் பண்ணணும். எவ்வளோன்னு கேட்டா 622. நான் தான் பே பண்ணிட்டேனே சார், எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே காமிச்சிருக்காரு, பேமெண்ட் பண்ண ரெசிப்டும் காமிச்சிருக்காரு. இல்ல நீங்க பண்ணீங்கன்னா தான் இப்போ உங்களை வந்து செக்இன் பண்றதுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னப்போ அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ரிலேட்டிவ் கூட வந்திருக்கோம், நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டாரு. பே பண்ணிட்டு உள்ள போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டதுக்கு அப்புறமா என்ன தொடர்பு கொண்டாரு. என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பண்ண பேமெண்ட்டை எப்படி பண்ணீங்க, கையில கொடுத்தீங்களா இல்ல வந்து ஆன்லைன்ல பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் வந்து நான் போன்பேல தான் பண்ணிருக்கேன், ரெசிப்ட் வச்சிருந்தாரு. அந்த ரெசிப்டை வச்சு தான் நாங்கள் ஒரு டிசிஷனுக்கே வந்தோம். ஏன்னா வந்து அந்த பே பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து 572 என்டையர் பேமெண்ட்டை முடிச்சிட்டாரு. ஆப்பில் போய் பார்த்தாலும் நம்ம காட்டுது. இந்த அடிஷ்னல் பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க எந்த விதமான ரெசிப்டும் தரல, எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்கல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். இது மாதிரி நீங்கள் எதுக்காக வாங்கியிருக்கீங்க, எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இங்கே ஆன்லைனில் ஒரு பேமெண்ட்டும் இங்கே டைரெக்டாக போகும்போது இன்னொரு பேமெண்ட்டும் சொல்லி ஏமாத்தி வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். யாருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனீங்க? அந்த ஓயோக்கு கீழே பிரான்சைஸை எடுத்து நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஓயோ நிறுவனத்துக்கும் அனுப்பிச்சோம். ஓகே ஓகே. எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரல. சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே வந்து கன்சியூமர் ஃபோரமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் ஃபோரம்ல போய் கேஸ் ஃபைல் பண்றோம். எந்த கன்சியூமர் ஃபோரம்ல போட்டீங்க? சென்னை சவுத்துல போட்டுருக்கோம். ஓகே ஓகே. கேஸ் எப்போ போட்டீங்க? 2023 அக்டோபர்ல நாங்க ஃபைல் பண்ணோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சம்மன் ஏதாவது போச்சா? அவங்க கோர்ட்ல இருந்து சம்மன் போச்சு. அந்த பிரான்சைஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த நிறுவனத்துல இருந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு இந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க சைடும் வந்து ஒரு ரிட்டன் வெர்ஷன் ஃபைல் பண்ணாங்க. ஆனா அவங்க ரிட்டன் வெர்ஷன் ஃபைல் பண்ணாங்களே தவிர அதுக்கு உண்டான எந்த ஒரு எவிடன்ஸோ ஆதாரமோ ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. இல்ல அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்க கோர்ட்ல? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அட்வான்ஸ் மணியா தான் கலெக்ட் பண்ணோம்,
என்னன்னா இப்போ 572 வந்து அமௌண்ட் நாங்க கலெக்ட் பண்ணதா சொல்றது வந்து 622. அது அட்வான்ஸ் மணி தான். நான் போகும்போது திருப்பி கொடுத்துடுறோம். அதாவது எக்ஸ்ட்ரா 622. ஆமா ஆமா அடிஷனலா. ஏன்னா ஃபுல் பேமெண்ட் வந்து 572 நான் பே பண்ணிட்டேன். நான் அப்புறம் அங்க செக் இன் பண்ண போகும்போது வந்து 622 என்கிட்ட அடிஷனலா கேக்குறேன். நான் அது எதுக்குன்னு கொஸ்டின் பண்றதுக்கு வந்து நீ பண்ணாதான் செக் இன்னே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போ நம்ம ஃபேமிலியோடயோ இல்ல ரிலேட்டிவ்ஸோடயோ போகும்போது அங்க நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நான் ஒரு ஒர்க்கா போயிருப்பீங்க, ஸ்டே பண்றதுக்காக போயிருக்கும்போது நம்ம அது சரியா வராது. அப்படின்ற சூழ்நிலையில எல்லா மக்களுமே வந்து பண்ற ஒரு செயல் தான். சரி நம்ம பே பண்ணிடுவோம். ஒரு சிலர் வந்து பே பண்ணிட்டு சரி அதோட அன்னைக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சில மக்கள் தான் இது நம்மளுக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொருத்தங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்சியூமர் ஃபோரம்ல கேஸ் போட்டு கேஸை நடத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லும்போது ஹோட்டல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் நினைச்சேன்னா பொதுவாக ஹோட்டலில் போய் ரூம் எடுத்தாலே வந்து அந்த இடத்துல வந்து ஹிடன் கேமரா இருக்கும், ஹிடன் கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். பார்த்தா இங்க வந்து 570 ரூபாய்க்கு 620 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு இது எல்லாருமே நினைக்கலாம் 622 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் அதுக்காக எதுக்கு கேஸ் போடணும். அந்த சூழ்நிலையில அவரு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பார் இல்லையா? ரிலேட்டிவ் இருக்காங்க, இந்த சைடு ஒரு த்ரெட்டன் பண்ணி காசு கேட்கிறாரு, என்ன எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அது தெரியும். இப்ப நம்மளுக்குமே கூட ஏற்பட்டிருக்கும். இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட் போறோம், சில்லறை இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? சரி வச்சுக்கோங்க. இது ரோடு கடைசில போனோம்னா நம்ம வந்து கொடுங்க சண்டை போடுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலை தான். காசுன்றது விஷயம் கிடையாது, நான் ஏமாற்றப்பட்டேன்றதுதான் விஷயமே. ஓகே ஓகே. இப்போ அதுக்கப்புறம் கோர்ட் அதை விசாரிச்சு எத்தனை ஹியரிங் போயிருக்கும், எத்தனை வாய்தா போயிருக்கும்? இப்போ அதான் நீங்க ஒரு 20 ஹியரிங் போயிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ன மக்கள் வந்து கேஸ் போடுறவங்க அப்பியர் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. என்டையர் திங்ஸையும் அட்வொகேட்ஸ் பாத்துக்கலாம். நீங்க பார்ட்டி இன் பர்சனா வந்தா நீங்க வந்து அப்பியர் ஆகும். மற்றபடி இல்ல நான் அட்வொகேட் ஸ்டே கொடுத்து கேஸ் பாத்துக்கிறேன் நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கலாம். ஜட்மெண்ட் வந்தோடனே உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஓகே, என்ன ஜட்மெண்ட் வந்துச்சு இதுல பொறுத்தவரையும்? அந்த அடிஷனலா வாங்கினாங்க இல்லையா, அந்த 622 அவருக்கு திருப்பி கொடுக்க சொல்லியும் அவர் ஏற்பட்ட லாஸுக்கு காம்பன்சேஷன் 20,000 அவர் கேஸ் நடத்திருக்காரு இல்லையா, அதுக்கு 10,000 டோட்டல் 30,000 பிளஸ் அந்த 622 அமௌண்ட் எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 620 ரூபா எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டாங்க, 30,620 ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டாங்க. ஆமா. ஓகே ஓகே. இப்போ அந்த 30,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்கல்ல, அதை எதிர்த்து அந்த நிறுவனம் வந்து அப்பீல் போயிருக்காங்களா? இப்போ வரையும் போகல. ஏன்னா போயிருந்தாங்கன்னா எங்களுக்கு சம்மன் வந்திருக்கும். ஓகே ஓகே. கேஸ் நம்பர் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து கோர்ட்ல இருந்து இன்டிமேஷன் வந்திருக்கும். இப்போ வரையும் அதுவும் வரல. ஆர்டர் வந்து எப்போ ஆனது? ஆர்டர் வந்து ஆகஸ்ட் 2025 ஆர்டர் ஆயிருக்கு. ஜட்மெண்ட் சொன்னது வந்து ஆகஸ்ட் 2025 சொல்லிருக்காங்க. ஆர்டர் கைக்கு வந்தது? ஆர்டர் நம்ம கைக்கு வந்தது பாத்தீங்கன்னா 15/12/2025, அதாவது டிசம்பர் 15, 3 மாசம் கழிச்சு வந்திருக்கு. ஆமா ஓகே. ஆனா இன்னும் 30,000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்கல, இன்னும் வரல, அப்பீலும் போகல, இன்னும் போகல. ஓகே ஓகே. ஏன்னா அவங்க காசு திருப்பி கொடுக்குற வரையும் 9% வந்து அவங்க பெறாம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஜட்மெண்ட் வந்து நான் அவங்களுக்கு டைம் தருவாங்க, அந்த டைமை தாண்டி அவங்க காசு தரலன்னா வித் இன்ட்ரெஸ்டோட அவங்க பே பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம ஃபர்தரா இபி போட்டு அதை ப்ராசஸ் பண்ணலாம். எத்தனை மாசம் கழிச்சு இபி போடுவீங்க? எத்தனை மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க? நம்ம கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தரும், ஒரு 3 months 90 days அதுலேயே ஆர்டர் காப்பியில உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமை அவங்க கொடுக்காம தாண்டுறாங்கன்றதப்போ நம்ம ஃபர்தரா வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு கோர்ட்ல இபி ஃபைல் பண்ணிக்கலாம். இது கேஸ் போட்டது வந்து 2023 ஆமா அக்டோபர் மாசம் போட்டிருக்கீங்க. ஆமா. ஜட்மெண்ட் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 நமக்கு ஜட்மெண்ட் வந்திருக்கு. எதனால கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு? எதனால இந்த 2 வருஷம் இழுக்கப்பட்டது? கோர்ட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி டைம் கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு 3 ஹியரிங் கேட்டாங்கன்னா அதுக்கே போயிடும் ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா. ஒரு சில டைம் ஜட்ஜஸ் லீவா இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சில சூழ்நிலையினால கொஞ்சம் தள்ளி போக வேண்டும். கன்சியூமர் கேஸை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் நமக்கு 1 yearல முடிஞ்சிடும். இப்பவுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது ஒரு சில சுச்சுவேஷன்னால இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷனலான டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆமா, நானுமே பார்த்துருக்கேன். ஒரு சில நம்ம கன்சூமர் சீரீஸ்லேயே வந்தவங்க வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம், ஒரு சிலருக்கு 6 வருஷம் கூட ஆயிருக்கு. 2013 போட்டவர் 2019 வரைக்கும் கூட கேஸ் நடத்தியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு. ஆனால் பெரும்பாலும் வந்து ஒரு கன்சூமர் கேஸ் வந்து அதிகபட்சம் 1 வருஷத்துல முடிஞ்சிடும். ஓகே. காமனாக வந்து ஹோட்டல் ரூம் எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம காசு கொடுத்து ஏதாவது பொருள் வாங்குறோம், சர்வீஸ் வாங்குறோம், அது பில்லை விட எக்ஸ்ட்ரா காசு, எம்ஆர்பி விட எக்ஸ்ட்ரா காசு கேட்கறனாலுமே அப்பயுமே நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா நிச்சயமா இது வந்து கன்சியூமர்ன்றவங்க வந்து ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ வாங்குற நம்ம தான் கன்சியூமர். கொடுக்குறவன் தான் வந்து நமக்கு சரியான முறையில் தரணும். இப்போ நமக்கு பில் அமௌண்ட்டோட அடிஷ்னலாக வாங்குறாங்கன்றப்போ நிச்சயமா வந்து நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து அதுக்கான சரியான எவிடன்ஸ் வச்சிருக்கணும். நீங்கள் கையில் காசு கொடுத்தனா அது வந்து சரியான முறையில் இருக்காது. நீங்கள் ஒரு ஜிபேவோ ஃபோன்பேவோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நம்ம எவிடன்ஸாக வச்சு நம்ம நிச்சயமாக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இதுக்கான இழப்பீடை பெறலாம். சார் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட கரெக்டான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர் 1915
நம்பரைக்கோ இல்லை கன்சூமர் ஹெல்ப்லைன் கன்சூமர் வெப்சைட்லேயே நீங்கள் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்படியே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு அட்வொகேட் மூலமாக இல்லை நீங்களாவே பார்ட்டி இன் பர்சனாக வந்து கன்சூமர் கோர்ட்டில் கன்சூமர் ஃபோரமில் நீங்கள் வந்து கேஸ் போடலாம். இப்போ நம்ம கன்சூமர் சீரீஸ்லேயே நம்ம இன்டர்வியூ வீடியோஸ்லேயே வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஓ இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு ரூட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன்னா இழப்பீடுலாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்போ கோர்ட்டுன்றது வந்து யார் கேஸ் போட்டாலும் அதை வந்து விசாரிக்காம தீர்ப்பு தரதில்லை. ஆமாம் ஆமாம். இப்போ ஒருத்தன் கேஸ் போடுறாங்கன்னா யார் சைடு வந்து எவிடன்ஸ் இருக்கோ நியாயம் இருக்கோ அதை விசாரிச்சு அவங்க பக்கம் தான் தீர்ப்பு தரும். அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையாவே பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க கையில வந்து எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க வச்சுதான் கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அங்க இடமே கிடையாது. நம்ம வந்து ஏமாத்துறதுக்கோ இல்லை ஏமாத்தி ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கான இடம் வந்து நீதிமன்றம் கிடையாது. ஆக்சுவலி நாம தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். நமக்கான இழப்பீடு வந்து ₹1 இருந்தாலும் அது வந்து அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நமக்காக ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கும்போது அது இடத்துல ஒரு பெரிய நியாயம், நீதி கிடைச்ச மாதிரி. கண்டிப்பா அதுதான் நமக்கு ஒரு பெரிய, அது அவருக்கான நீதி மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நீதிமன்றத்துக்கு வராம எப்படி நம்ம போறதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இதை பார்க்கும்போது ஒரு தைரியம் வரும், ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு போல, நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஓகே. இப்போ கன்சூமர் கேஸ்ல இந்த மாதிரி ஒரு கன்சூமர் கேஸ்ல நடந்து முடிஞ்ச ஒரு கேஸ்ல நம்ம வந்து ஒரு ஹோட்டலோட பேரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி வந்து ஒரு கன்சூமர் கேஸ்ல மீடியால பேர் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி பேரை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா. இப்போ கோர்ட்டு தீர்ப்பு தருதுன்னா வந்து அது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது தான். ஏன்னா நடந்த விஷயத்தை தான் கோர்ட்ல வந்து தீர்ப்பா கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்னோட பேரை வெளியிடக்கூடாதுனோ இல்ல வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுனோ யாருமே சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குன்னா நம்ம அதை பத்தி பேச முடியாது, தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. அதே மாதிரி அப்பீல் போயிருந்தா கூட நம்ம அதை வந்து, ஆமா அப்பீல் போயிட்டு அதுல ஸ்டே எதனா கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நடந்து என்னவோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அதை பத்தி கண்டிப்பா நம்ம விவாதிக்கலாம். கோர்ட்டை விமர்சிக்கிறதோ கோர்ட் கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கிறதோ தான் நம்ம பண்ணக்கூடாது. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட் தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க, நிச்சயமா வந்து நம்ம அது மக்களுக்கு தெரிவிக்கலாம். அப்ப அந்த ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தோட அந்த கம்பெனி பேரையும் நம்ம வெளிப்படையா சொல்லலாம். நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா அப்பதானே மக்களுக்கும் வந்து அது தெரியும், மக்களும் விழிப்புணர்வோட இருப்பாங்க. அங்க போய் ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பா. ஓகே சார், இவ்வளோ நேரம் அந்த கன்சூமர் கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட சார்பாக நீங்கள் எப்படி போராடி ஜெயிச்சு ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் கன்சூமர் கேஸ் பற்றியும் அவேர்னஸ் பற்றியும் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே சார் சொன்னதை எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஹோட்டல் மட்டும் இல்லை, எங்கேயுமே நீங்கள் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி கன்சூமர்ஸ் வந்து நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து வாங்கியிருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் கன்சூமர்ஸ் வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சிலர் அது வந்து போராடி தட்டி கேட்டு வின் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் வந்து நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு இருக்கிற வேலைக்கு அதெல்லாம் போக முடியுமா, அலைய முடியுமா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ தயவுசெய்து அப்படி இருக்க வேணாம். நாங்கள் தொடர்ந்து அந்த கம்பெனி பேரை சொல்லியே நாங்கள் வந்து தொடர்ந்து தைரியமாக கன்சூமர் கேஸ் வந்து சீரியஸ் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு அந்த ஒரு துணிச்சல் வரணும், நீங்கள் கன்சூமர் ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் தொடர்ந்து தைரியமாக துணிச்சலாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இந்த கன்சூமர் சீரிஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் கன்சூமர் கேஸ் போட்டு வின் பண்ணி ஜட்மெண்ட் ஆர்டர்லாம் கையில் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் அடிக்கும் அந்த ஜட்மெண்ட் ஆர்டர் அனுப்புங்க. அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சார் மாதிரியே உங்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம மேய்ப்பொருள் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு கன்சூமர் அவேர்னஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் மறக்காம வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு கன்சூமர் கேஸோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. எப்படா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசம் 10,000 ரூபாய் காணாம போதேன்னு பார்த்தா அது ஒருத்தன் திருடல, 100 ரூபாயா 100 பேர் திருடுறான்.